டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை நோயை பற்றின மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையாவே இருக்குது நம்மளுக்குள்ள. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே டயபெட்டிஸை நம்ம குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம் அண்ட் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்னு மென்ஷன் பண்ணுறது எல்லாமே டைப் 2 டயபெட்டிஸை பற்றி தான். ஸோ டைப் 1 ஆர் லேட்டன்ட் ஆட்டோஇம்யூன் டயபெட்டிஸ் இன் அடல்ட்ஸ் இந்த மாதிரியான டயபெட்டிஸ் பற்றி இல்லாமல் ஒன்லி டைப் 2 டயபெட்டிஸை தான் நான் டயபெட்டிஸ்னு ஆர் சர்க்கரை நோய்னு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்கள் சாப்பிட்ற உணவு, அதாவது நீங்கள் சாப்பிட்ற மாவுச்சத்து, புரதச்சத்து இந்த மாதிரியான உணவு வகைகள் நீங்கள் எடுக்கும்போது இன்சுலின் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் நம்ம பேங்க்ரியாஸ் அதாவது கணையம்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளட் சுகர்ஸை அதிகமாக்காம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் எடுக்கிற உணவு எனர்ஜியாக யூஸ் ஆகிடலாம் அண்ட் ரிமைனிங் இருக்க உணவுலேருந்து வர எனர்ஜி ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன் இன்சுலின் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்சுலின் நீங்கள் சாப்பிட்ட உடனே சுரக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5 லிட்டர் டீசல் ஃபில் பண்ணிக்கிறீங்க உங்கள் காருக்கு. ஆனால் நீங்கள் ஓட்டுறது என்னவோ அது 1 லிட்டரில் போட்டால் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோதான் ஓட்டுறீங்க. ஆனால் அடுத்த ஃபியூயல் ஸ்டேஷன்லேயே போயிட்டு நீங்கள் திருப்பி டீசல் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ மறுபடியும் 5 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு ஃபியூயல் ஸ்டேஷன்லையும். ஆனால் நீங்கள் ஓட்டுறது என்னவோ கம்மியான அளவு தான். அப்படிங்கிற போது என்ன ஆகும், உங்கள் ஃபியூயல் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஏன்னா நீங்கள் ஓட்டுறதும் இல்லை ஆனால் அதிகமாக போட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படின்ற போது என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபியூயல் லீக் ஆக ஆரம்பிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதுதான் நீங்கள் சாப்பிட்ற உணவு ஓரளவு எடுத்துக்கலாம், அது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், அதுக்கு இன்சுலின் உதவும். ஆனால் இதனோட அளவு அதிகரிக்க அதாவது இது 1 நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் 10, 15, 20 இயர்ஸ் இந்த மாதிரி க்ரானிக்காக நடக்கிற விஷயம் தான் டயபெட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நாளடைவில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட செல்ஸ் எல்லாம் உங்கள் இன்சுலின் வந்தாலும் இதுக்கப்புறம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களோட பிளட்ல சுகர்ஸ் அதிகமாக காமிக்கும். ஸோ அப்போ தான் உங்களை கிளினிக்கெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது ஆர் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் க்ரானிக்காக நடக்கிற ஒரு விஷயம், 1 நாள் 2 நாளில் நடக்கிறது கிடையாது. ஸோ அதனால உங்களோட டயட்டை நீங்கள் சின்ன வயசுல இருந்தே கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காமனாக இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, உனக்கு என்ன சின்ன வயசு தானே, நீ எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது ரொம்பவே தவறான விஷயம். சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் பின்னாடி உங்களுக்கு டிசீஸாக மாறும். அப்போ தான் ஆர்கன் டேமேஜஸ் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டயட் க்ளீனாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அண்ட் ரொம்ப அதிகமான அளவில் சாப்பிட்றத தவிர்க்கணும், தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கணும் டயட்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரும்போது பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய க்ரானிக் டிசீசஸோட பாதிப்புகளை ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் கியூர் பண்ணலாம். பட் அதை விட பெஸ்ட் எது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஹெல்த்தியான டயட் வச்சுக்கும் போது உங்களுக்கு நிறைய டிசீஸ்க்கான ரிஸ்க் கம்மியாகும், உங்கள் ஏஜ் ஆகுறதே ஸ்லோ ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் அடிக்கடி சாப்பிடணும். நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னாலும் ஆர் காமனாக டயர்டாக ஃபீல் பண்ணுற அப்படின்னா போய் கொஞ்சம் சாதம் சாப்பிடு ஆர் கொஞ்சம் சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி லைக் மாவுச்சத்து உள்ள பொருட்களை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் ஆபத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இன்சுலின் இந்த 2 லைன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் இது ஸ்பைக் ஆகணும். இது நேச்சுரலாக நம்ம பாடியில் நடக்கிற விஷயம். ஸோ இப்போ ப்ராசஸ் ஃபுட்டோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ நேச்சுரலாக சுகர் இருக்கிற இடத்துல ஃபைபர் இருக்கும் இல்லையா. நம்ம சாப்பிட்ற அரிசி எடுத்துக்கிட்டாலே அதில் ஃபைபர் இருக்கு, நடுவில் தான் சுகர்ஸ் அதாவது மாவுச்சத்து இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுடுறோம். ஸோ இது பிரிக்கும் போது என்ன ஆகும்னா, சுகர்ஸ் வேகமாக மேலே போகும். ஸோ வேகமாக மேலே போகும்போது நம்ம பாடி த்ரெட்ல இருக்கும் அப்படின்னு நினச்சி இன்சுலினை ரிலீஸ் பண்ணோம். இவ்வளோ இந்த அளவுக்கு தான் நார்மல் வேல்யூ. ஸோ இதுக்கு மேலே போகும்போது உங்கள் பாடி அதை சடனாக கீழே குறைக்க பார்க்கும்.
ஸோ இது சடனாக கீழே இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியான குளுக்கோஸ் உங்களுக்கு இருக்க போயிடும். ஸோ ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு உடனே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால திரும்ப நீங்கள் சாப்பிடணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும்போது அகெயின் ரிஸ்க் ஃபார் டயபிட்டிஸ் அதிகமாகுது அண்ட் மெட்டபாலிக் டிசீஸ்க்கான ரிஸ்க்கும் அதிகமாகுது. நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து கம்ப்ளீட் மீலாக இருக்கணும். சிம்பிள் கார்போட அளவை கம்மி பண்ணிட்டு கூட வந்து நிறைய ஃபைபர், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் குட் ஃபேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ஸ்பைக் வந்து ஓரளவு ஸ்லோவாக இருக்கும், இந்த ரேஞ்ச்லேயே மெயின்டைன் ஆகும். ஸோ இது மெயின்டைன் ஆகும்போது உங்களுக்கு சடனாக பசியும் எடுக்காது, உங்களோட எனர்ஜி லெவல்ஸும் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. மூணாவது விஷயம் ஃபாஸ்டிங். ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கவே கூடாது, நீங்கள் அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். பட் அதுவும் தவறான விஷயம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மெடிக்கல் கைடன்ஸோட தான் ஃபாஸ்டிங் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆர் அதர் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களோட பிளட் சுகர்ஸை ரொம்பவே கம்மி பண்ணலாம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதா அப்படின்னா இல்லை. ஃபாஸ்டிங் தான் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேட் ட்ரீட்மெண்ட்ஸ் டு ரிவர்ஸ் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது டெஃபினட்டாக நீங்கள் மெடிக்கல் கைடன்ஸோட தான் ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹைப்போகிளைசிமியா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அண்ட் அது ரொம்ப அதிகமான ரிஸ்க்கை காஸ் பண்ணும். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம். பட் இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் இருக்கும்போது நீங்கள் மெடிக்கல் சூப்பர்விஷனில் இருந்து தான் ஃபாஸ்டிங் இருக்கணும். நாலாவதா, நான் பிளட் சுகருக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, ஸோ அதனால நான் எவ்வளோ வேணும்னாலும் எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டுப்பேன், அதான் எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுவும் தவறான ஒரு அப்ரோச் தான். டயபெட்டிஸில் ப்ராப்ளம் ஹை பிளட் சுகரும் தான், பட் ரூட் காஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் இன்சுலினிமியா. இன்சுலின் வந்து அடிக்கடி நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அண்ட் அதனோட அளவுகள் அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்றது தான் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்வீட் சாப்பிட்றேன், நான் இவ்வளோ மெடிசன் சாப்பிட்றேன், ஒரு ஸ்வீட் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஸ்வீட் எடுக்கும்போது எகெயின் நீங்கள் இன்சுலினை தான் ஓவர் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, உங்கள் பேங்க்ரியாஸ்க்கு ஓவர் ஒர்க் கொடுக்குறீங்க. ஸோ எகெயின் இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால க்ளீனான டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஹைப்பர் இன்சுலினியாவையும் நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ இதனால உங்களோட ப்ராக்ரெஷனை ஸ்லோ டவுன் பண்ணலாம் ஆர் உங்களோட டிசீஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவது முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, டயபெட்டிஸ் வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் டிசீஸ் அண்ட் இதை வந்து லிமிட் பண்ணவே முடியாது, இதுக்கு மாத்திரை ஒரு இன்சுலின் மட்டும்தான் வழி அப்படின்னு. அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தவறான ஒரு விஷயம். டயபெட்டிஸை கண்டிப்பாக நீங்கள் நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வரலாம் வித்தவுட் மெடிசன்ஸ். முக்கியமான ஃபேக்டர் இங்கே என்ன அப்படின்னா டயட். ஸோ உங்கள் டயட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது டயபெட்டிஸ் இஸ் செல்ஃப் லிமிட்டிங் அண்ட் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்காக பிளட் சுகர்ஸ் கண்ட்ரோல் இல்லாமலேயே சில பேர் நான் மெடிசன் சாப்பிட்றேன், டயட் மட்டும் பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக தவறான விஷயம். நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் சூப்பர்விஷனில் இருந்து நீங்கள் டயட் பண்ணுறது தான் ஆல்வேஸ் அட்வைசபிள். அண்ட் 100% எல்லாருக்குமே ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னாலும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் நிறைய ஃபேக்டர்ஸ். ஸோ உங்கள் டியூரேஷன் ஆர் டயபிட்டிஸ்க்கு வேறு காசஸ் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம இதை லிமிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் இம்மொபைலாக இருக்கீங்க அப்படின்ற போது உங்களோட டயபிட்டிஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ எக்ஸசைஸ் வந்து முக்கியம்தான். பட் இந்த டயட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே நம்ம டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணலாம். நான் அதனால எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரியான ஆட்களும் டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருக்கீங்க ஆர் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு உங்களோட டயபெட்டிஸை குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.